இயேசுப்பாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உண்மையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஐயா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைத்து எங்கள் கரத்துல கொடுக்கிறவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்துக்குரியவரே, நாவுகள் யாவும் போற்றுகிற நாமத்துக்குரியவரே, முழங்கால் யாவும் முடங்கும் நாமத்துக்குரியவரே, வானோர் பூதலத்துள்ளோர் யாவருடைய நாவுகளும் முழங்காலும் முடங்கும் நாமத்துக்குரியவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஐயா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிற ஐயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை ஏறெடுப்பாயாக என்ற வார்த்தையின்படியாக கர்த்தாவே உண்மையே தொழுது கொள்ளுகிற இந்த சிறு கூட்டத்தின் நடுவில் தேவரீர் எழுந்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. எங்க 2 அல்லது 3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ, இதோ உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்ற வார்த்தையின்படியாக தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனை முழுவதும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரவேண்டிய எல்லா தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவீராக. புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தாவே சபையில கொண்டு வந்து சேர்ப்பீராக. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. கர்த்தாவே இந்த இடத்துல உம்முடைய மந்தையின் ஆடுகளை கூட்டி சேர்ப்பீராக. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள, கருத்தாக தொழுது கொள்ள எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கிருபை செய்யுங்க. ஆவியில நிரம்பி உம்மை துதிக்க தொழுது கொள்ள கிருபை செய்வீராக. ஆவியில நிரம்பி ஆராதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகட்டும் ராஜா. ஆவியில நிரம்பி ஆராதிக்கும் போது எல்லா கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும், பலவீனங்கள் சுட்டரிக்கப்படட்டும், சத்துருடைய குறிகள் அழிக்கப்படட்டும் ராஜா. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். சுகவீனத்தோடு வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அனுப்புவீராக. ஓ, கண்ணீரோடு வருகிற பிள்ளைகளுக்கு கண்ணீரை துடைத்து அனுப்புவீராக. வேதனைகளோடு வருகிற பிள்ளைகளுக்கு வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து அனுப்புவீராக. அப்பா, தேவையோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாரும் முகமுகமாய் தரிசிக்கட்டும் ராஜா. இன்றைக்கு உம்முடைய கரத்திலிருந்து வல்லமைகளையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தாவே எங்க பிள்ளைகள் பெற்று சுதந்திரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தாரும். நீர் யார் என்கிற வெளிச்சத்தை அறிந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. உலகமெங்கும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பலத்தினாலும் அல்ல, எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவியினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படி உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் பொறுப்படுத்தி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த வேளையில நம்மத்தில் இருக்க அருமையான மகள் மைட்டி டார்த்தி முன்பதாக வந்து பாடல் வேலையை பொறுப்படுத்தி நடத்துவாங்க. ஆமென். மகள் பாடும்போது கூட சேர்ந்து நாமும் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3ஆம் மாதத்தினுடைய முதல் ஞாயிறு இன்றைக்கு ஏசப்பா நம்மளை எல்லாரும் ஒரு மனதோடு எல்லாரையும் இந்த இடத்துல ஒன்று கூட்டி எல்லாரையும் சேர்த்திருக்கிறார். அதற்காக அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடலாக தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதி
துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா. இரண்டாவது பாடலாக தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், அவ்விருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், அவ்விருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஊரேதாயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது
இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஒரு விசை சொல்லாமா? எனது தலைவன், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் சொல்லம்மா? எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்து மகிழ்வோம். சங்கீதம் 146 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா. எல்லோரும் உற்சாகமாய் கர்த்தரை ஆராதித்து மகிழ்வோம். நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி இசையாய் நம் தேவனை நோக்கி பார்ப்போம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே மனதாவியோடு நம் கர்த்தர் ஒரே ஆவியாய் நமக்கு தந்திருக்கிறார். அது பரிசுத்த ஆவி. அந்த ஆவியிலே நம் ஒன்றாய் கர்த்தாவே, ஒன்றாய் இணைந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றிப்பா.
அப்பா இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே எங்களை கண்மணி போல பாதுகாத்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் நீ கிருபை தந்தீரே, அதற்காய் நன்றி. நன்றிப்பா. நீங்க வாங்கப்பா, நீங்க வந்து எங்களை ஆலோசனை சொல்லி நடத்துங்கப்பா. ஆலோசனை இல்லாத இடம் சீர்கெட்டு போயிடும் சொல்லிருக்கீங்க கர்த்தாவே. உடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. சகிப்பு தன்மை உள்ளவர்களாய் நன்மையான ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்வோம். இது ஆங்கிலத்தில் அட்வைஸ்ன்னு சொல்றாங்க, அது நம்ம தமிழ்ல நன்மையா நல்லதா இருக்காது ஆலோசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்காலுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் ஓர் லீலி புஷ்பம். முட்காலுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் ஓர் லீலி புஷ்பம். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல ஆமாண்டவரே ஹல்லேலூயா விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனாளிப்பார். பிராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனாளிப்பார். தேவ சித்தம் ஆமாண்டவரே பிராணிக்கு மேல சோதித்திட எங்களை சோதிக்க மாட்டீர் ஆண்டவரே. என்னுள்ள பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் அடைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றிப்பா அப்பா, உம்முடைய கிருபைக்காய் நன்றிப்பா, உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் வழி நடத்தின வந்த பாதைக்காய் நன்றி அப்பா. எத்தனை எத்தனை இன்னல்கள் கர்த்தாவே, எத்தனை எத்தனை நெருக்கங்கள் ஆண்டவரே, ஆனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் எங்களை வழி நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கஷ்டமெல்லாம் துளையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டமெல்லாம் துளையும்
நாள் கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள் இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைக்கின்றாரே. இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தொனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் ஆமாண்டவரே பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற ஒப்படைக்கிறேன். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? அப்பா உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. வேற எந்த சித்தமும் எங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது ஆண்டவரே. ஆமென். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சித்தம் முற்றிலுமாய் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? என் சிந்தனையை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. தேவ சித்தம் இறைவப்பா உங்க சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்க சித்தம் இல்லாத எதுவும் எங்க வாழ்க்கையில நடக்க கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தொனிக்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே. அல்லேலூயா. கனத்துக்கு பாத்திரரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. நீரே பாத்திரர், நீரே பாத்திரர் என் துதிகளுக்கு. நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர் என் துதிகளுக்கு. நீரே பாத்திரர், நீரே பாத்திரர். உம் சமூகத்தில் நின்று உம்மை உயர்த்தியே தொழுவேன். என் துதிகளுக்கு நீரே பாத்திரர், நீரே பாத்திரர். உம்மை போற்றுவேன் எனதெல்லாவற்றிலோ. உம்மை உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. உம்மை போற்றுவேன் எனதெல்லாவற்றிலும். உம்மை உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. நீரே பாத்திரர்,
பாத்திரர், நீரே பாத்திரர், என் துதிகளுக்கு நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், என் துதிகளுக்கு நீரே பாத்திரர், நீரே பாத்திரர். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கப்படத்தக்கவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு மேன்மைக்குரியது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகின்றேன். என் நேரமோ எந்தன் சுவாசம் உம்மாயே துதித்திடுமே. ஆண்டவரே, என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே இயேசுவே இயேசுவா இயேசுவா இயேசுவே உமருகினிலே ஆவலாய். அப்பா மண்டையில வருகிறோம் அப்பா, ஆவலாய் வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆம் கர்த்தாவே, தாகமாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே எல்லோரும் பாடுவாங்க, எல்லோரும் பாடலாமே. ஹல்லேலூயா. ஆவலாய் வருகின்றேன். என் நேரமோ எந்தன் சுவாசம் உந்தன் மகிமை பாடிடுதே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே எல்லோரும் கூப்பிடுவோமா? இயேசுவே இயேசுவா இயேசுவா. அப்பா, அந்த மான்கள் நீரோடையை கண்டு வாஞ்சிக்கிறது போல அப்பா எங்கள் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. அப்பா நீங்க வாங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க எங்களை அப்பா இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. Thank you ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அங்கு பொழிந்திட்ட ஆவிய பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. ஊற்றப்படவே ஊற்றுங்க
ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோட பாத்திரம் வழிந்தோட ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவாதி வலாட்சா. மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே முன்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. ஊற்றுங்க ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பிரசன்னத்துக்காய் நன்றி. இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோட நீச்சலாழ்கை மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீட்டிடும் எந்த நாவல் தீட்டிடும். ஊற்றப்பட வேண்டும் உற்சாகமாய் ஹல்லேலூயா உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. எங்களை உயிர்ப்பிங்கப்பா. சோர்வின் ஆவியை எடுத்து போடுங்க. பலத்தின் ஆவியினால நிரப்புங்கப்பா. எல்லா கஷ்ட கவலைகள் துன்பங்களை எடுத்து போடுங்கப்பா. உங்களுடைய ஆவியினால பலனடைய செய்வீராக. அன்று பொழிந்த அதே ஆவி பரிசுத்த ஆவியை இன்னும் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை நாங்கள் பொழிந்துவிட்டு எரிய செய்வீராக. ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோட ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. எஸ் டாடி. மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே முன்மாரியாக அங்கு பொழிந்திடுமே. நீச்சலாழம் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அப்பா உம்முடைய அன்பில மகிழ செய்வீராக. அக்னி அபிஷேகம் எந்த நாவல் தீட்டிடும் எந்த நாவல் தீட்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்திலிருந்து உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. அபிஷேகம் மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. நன்றி ராஜா.
அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. இந்த பிரசன்னத்தோட நாங்கள் ஓட கிருபை செய்வீராக ராஜா. உம்முடைய பலன் எங்களிலே பரிபூரணமாய் விளங்க செய்வீராக. நீரே மகிமைப்படுவீராக. உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய தயவுக்காய், உம்மை துதிக்க செய்த இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஏசாயா 55ஆம் அதிகாரம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 முதல் முடிய. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளைக்கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்புள்ள தகப்பனே அப்பா, இந்த காலை வேலைக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த மாதத்திலும் முதல் வாரத்தில் நாங்கள் சண்டே நாங்கள் கூடி வர கிருபை செய்ததுக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா, இப்பொழுதும் எங்கள் தேசத்திற்காகவும் எங்கள் சபையின் தேவைக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம் தகப்பனே. ஏசப்பா, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்கள் எல்லா அசுத்தங்களையும் நீர் அறிந்திருக்கீங்க தகப்பனே. ஏசப்பா, எங்கள் தேசத்தில் எவ்வளவோ பாவங்கள் பெருகியிருக்கு அப்பா. ஏசப்பா, ஆனாலும் நீங்கள் இந்த தேசத்திலே வாழ வைத்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் எந்த பாவத்திலையும் நாங்கள் ஈடுபடாதபடி எந்த ஒரு அசுத்தமான கிரியைகளிலும் நாங்கள் போய் கொண்டு சேராதபடி நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற
போதைப் பொருட்களை அடிமையாகி கொண்டிருக்க எல்லா ஜனங்களையும் நீ விடுவீங்க தகப்பனே. எசப்பா, எல்லா முதியோர்களையும் எல்லா வாலிபர்களையும் நீங்கள் அதிலிருந்து பிரித்து எடுத்து உம்மை பற்றி கொண்டவர்களாய் நீங்கள் வாழ கிருபை காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எசப்பா, எங்கள் தேசத்தை நீ ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் தேசத்தில் இருக்க எல்லா பாவங்களையும் நீர் எடுத்து போட்டுருங்க தகப்பனே. எந்த கரையும் இல்லாத தேசமாக நீங்கள் மாற்றித்தாங்க தகப்பனே. எசப்பா, நீர் அப்படியே செய்ய போகிற கிருபை காமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. உம்மை பற்றி நாங்கள் மற்றவர்கள் கிட்ட போய் சொல்ல நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றதே நீங்கள் ஞானத்தை தந்து எங்களை நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனே. எல்லா இடத்துலையும் விக்கிரக கோட்டைகளாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அந்த இடத்துலலாம் உம்முடைய ஆலயம் ஒரு உருவாக நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. ஏசப்பா, எங்கள் சபையின் தேவைக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம் அப்பா. எங்கள் சபையின் தேவைகளை நீர் அறிவி ஏசப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல ட்ரம் பட நீ தரப்போகிற கிருபை காமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். நல்ல ஒரு வீடியோ கேமராவை நீ கொடுத்து விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் இன்னும் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்து விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எசப்பா, எங்கள் சர்ச்சுக்கான ஒரு நல்ல ஒரு இடத்தை நீங்கள் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பனே. அதற்கான தேவைகளை நீங்கள் சந்திங்க. நீ எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு காணிக்கை பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை வல்லாடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லாடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதில் நான் பிழைத்து கொண்டேன். நீ சொன்னதில் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதில் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதில் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவேடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவேடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லாடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லாடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதில் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதில் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதில் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதில் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவேடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவேடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவேடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவேடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லாடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லாடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதில் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதில் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதில் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதில் நான் ஜீவன் பெற்றேன். எந்த
ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒவ்வொரு பகுதியிலும் இப்படி கரம் இருந்தபடினால் உமக்கு நன்றி அப்பா. இனிமேலும் வருகிற ஒவ்வொரு பகுதியிலும் இப்படி கரம் இருக்கட்டும் ஐயா. இந்த காணிக்கையை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த காணிக்கையை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனப்பூர்வமாக உங்களிடத்தில் பெற்றுக்கொண்டு உமக்கே செலுத்தின இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, இந்த கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் இப்படி கரம் இருக்கட்டும் ஐயா. வேலைகளிலும் இப்படி கரம் இருக்கட்டும். எந்த தொழில் செய்கிறாரோ அதிலும் இப்படி கரம் இருக்கட்டும் ஐயா. அப்பா, பிள்ளைகளுக்கு வருமானத்தை அதிகமாய் நீர் கூட்டி தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு கரங்களிலும் அப்பா உம்முடைய செழிப்பையும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அந்த வீட்டின் அப்பத்தின் தண்ணீரையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து அப்பா பிள்ளைகளை பெருக பண்ண போகிற கிருபைக்காய் மக்கு நன்றி அப்பா. துதிக்கிறோம் ஏசப்பா. செய்தி கொடுக்கிற மகனை மறைத்து ஆவியானவர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க அப்பா நீர் கிருபை செய்வீராக. அந்த வார்த்தையை உட்கொள்ள கிருபை செய்வீராக அப்பா. துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலே அதை கேட்டு அதை விட்டு விடாதபடிக்கு அப்பா இருதயத்தின் பலகையில எழுதி கொண்டு அதன்படியாக நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஏதோ கேட்ட வண்ணமாய் அல்ல, ஏதோ ஏனத்தான் என்று கேட்டோம் என்று அல்ல ஏசப்பா. அதை உணர்ந்து அப்பா அந்த வார்த்தைகளை அதை காதில் வாங்கி அதன்படியாக மற்றவர்களை நடத்தும்படியாக எங்களுக்கு ஞானத்தையும் அப்பா பலனையும் கிருபையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, ஆவியானவர் அப்பா அந்த மகனை மறைத்து இன்னும் அதிகமாக இடைப்படுவீராக, பலப்படுத்துவீராக. இந்த இடத்துல நிற்கும் பொழுது இன்னும் அநேக வார்த்தைகளை அப்பா நீர் வாயினாலே போடும். எரேமியா வாயிலை வார்த்தையை போட்டது போல அருமையான மகனை நீர் மறைத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தேவன் ஐயா. நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் காதுகள் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அப்படி செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி. எல்லா தடைகளை உடைத்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துங்க. நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். ஒரு எளிமையான வார்த்தை. கர்த்தர் எப்போதும் எளிமையிலே தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். சாதாரண வார்த்தைகள் மூலமாக மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம எல்லோரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் இந்த ஒரே அதிகாரத்திலிருந்து மாத்திரமே நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், புதிய ஏற்பாடு பக்கம் 126. வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல முதலாம் அற்புதத்தை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு அற்புதங்கள் தேவை. ஏசப்பா நமக்கு செய்கிற அந்த அற்புதங்கள் நமக்கு தேவை என்பதை நம்ம எத்தனையோ நாட்கள் வாஞ்சிக்கிற பிள்ளைகள் உண்டு. அதுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்காதா, இந்த அதிசயம் நடக்காதா, இந்த காரியம் எனக்கு வாய்க்காதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. ஆனால் அத்தனை பிள்ளைகளும் இந்த அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்களா அப்படி என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்போது அநேக நேரங்களிலே அதற்கு இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஒரு கூட்டத்தின் நடுவிலே ஒரு கூட்ட மக்கள் மாத்திரம் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டு இன்னும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் ஆசீர்வாதமாக தொடர்ந்து முன்னேறி செல்லுகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவர்களால் மாத்திரம் இயேசு செய்கிற அற்புதத்தை பெற முடிகிறது? ஏன் என்னால் இயேசு செய்கிற அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆயிற்றே.
அவர் யாரை பார்த்தும் அவர் ஆளுக்கேற்றார் போல வேஷம் போடுகிற மனுஷனை போல அவர் அல்லவே என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அப்போ ஏதோ ஒரு காரியம் அதில் மறைந்து இருக்கிறது. அவர்கள் மாத்திரம் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, நம்மளால் பெற முடியல அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன காரணம், அதனுடைய பின்னணியும் என்ன அப்படி என்பதை இந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு அநேக அற்புதங்களை செய்கிற தெய்வம் உண்மை. ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கும் போது தான் அது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சாட்சியாக நிற்கிறது. அப்போ என் வாழ்க்கையில் அது நடக்கும்போது தான் என் இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன் என்று என்னாலும் சொல்ல முடியும். அடுத்தவங்களோட வாழ்க்கையில் செய்யும் போது அதை பார்க்குறோம், சந்தோஷம். ஆனால் அதை காட்டில என் வாழ்க்கையில் நடக்கணுன்றது அதுதான் ஒரு மேலான காரியம். அப்போ இன்றைக்கு இயேசு செய்கிற அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா முதலாவதாக நம்ம இடத்துல காணப்பட வேண்டிய காரியம் என்ன? அந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஜீசஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இயேசு செய்கிற அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது இயேசு நாம அழைக்கணும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நாம தக்க வைத்து கொள்ளணும். இதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன? இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையில ஒரு நாள் அற்புதத்தை நீங்க காண முடியாது. உங்க வாழ்க்கையில இயேசு இருக்க வேண்டும், உங்க படகுல இயேசு இருக்க வேண்டும், உங்களுடைய சூழ்நிலையில இயேசு இருக்க வேண்டும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அதை தான் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், பரலோக நன்மை வேணும், ஆசீர்வாதங்கள் வேணும் என்பது வாஞ்சிப்பது தவறல்ல, அதை விரும்புவது தவறல்ல. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது படி என்னிடத்துல இயேசு இருக்கிறாரா என்பதை கவனிக்கணும். இயேசு இல்லாத வாழ்க்கையில ஒரு நாள் அற்புதம் பெற முடியாது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இயேசப்பா நம்மகிட்ட விரும்பி வாசம் பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு அழைப்பு நம்ம கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் ஒருபோதும் வாசம் பண்ணுவதில்லை என்பதை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை துதிக்கிறதுனால அந்த இடத்துல அவர் உலாவி கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசப்பா விரும்பி அவர் நம்ம இடத்துல வாசம் பண்ணுகிற அளவுக்கு, நம்ம இடத்துல தங்கி இருக்கும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இயேசப்பா இடத்துல இருந்து அற்புதத்தை பெற முடியாது. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப இயேசப்பா என் கூட இருக்கிறாரா? அதனாலதான் அழகான தீர்க்க தரிசனம் ஒன்று உண்டு. என்ன? நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவரும் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டு விடுவீர்கள் ஆனால் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே வார்த்தையை அருமையான தாவீது ராஜா சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சாலமோனே, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை தேடினேன், என் வாழ்க்கையில கர்த்தரோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தேன், கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்து கர்த்தரும் என்னோடு கூட இருக்க ஆரம்பித்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால தான் அவன் கோலியாத்தை மேற்கொள்ள முடிஞ்சது. அவனோட வாழ்க்கையில சாதாரண குப்பை நிலையில இருந்த ஆடுகளுக்கு பின்பதாக திரிந்த அவனை கர்த்தர் ராஜாக்களோடு உட்கார பண்ணினார். அப்ப இயேசு இல்லாம ஒரு உயர்வு இல்லை, இயேசு இல்லாம உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, இயேசு இல்லாம உன்னால ஒரு நாளும் ஒரு ஆசீர்வாதத்தின் நன்மையை சுதந்திரிக்க முடியாது என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சுட்டி காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு இயேசு செய்கிற அற்புதம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் தாவீதோடு இருந்தார் சொல்லப்பட்டு இருக்குது, கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார் சொல்லப்பட்டு இருக்குது, கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார். அதனால்தான் அவனோட வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு இயேசப்பா உங்க கூட இருக்கிறாரா? அல்லது இயேசப்பா இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? கிறிஸ்தவன் சொல்றதுனால இயேசப்பாவோட பிள்ளைன்னு ஆகிட முடியாது.
கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு என்னோடு கூட வாசம் பண்ணணும், இயேசு எனக்குள்ள இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்கணும். அவருக்கு பிரியமானதை நான் செய்யும் போது தான் அவரை விரும்பி என் இடத்துல வந்து வாசம் பண்ணுவார். அப்படிதான் சங்கீதம் சொல்லுகிறது, இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா? ஒரு அழைப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவரே என்னிடத்துல வந்து என்னிடத்துல தங்கி இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? மற்றவங்க வாழ்க்கையில நடக்கிறது கேட்கும் போதெல்லாம் நமக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில நடக்காத காரணம் இயேசு என்னிடத்துல இல்லை, இயேசு என் படகுல இல்லை, இயேசு என் வாழ்க்கையில இல்லை, இயேசு என் குடும்பத்துல இல்லை. அதனால என் வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. நான் வெறும் வாஞ்சிக்கிறவனாக விரும்புகிறவனாக மாத்திரமே இருக்கிறேனே தவிர அதை அனுபவிக்கிறவனாக என்னால் இருக்க முடியல. இதுதான் வித்தியாசம். அப்போ இன்னைக்கு முதலாவதாக இயேசு நம்ம இடத்துல விரும்பி வாசம் பண்ணும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இயேசு எப்போது வாசம் பண்ணுவார்? பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணுவார் முதலாவது. இரண்டாவதாக துதியின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவார். கர்த்தரை துதிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிற துதியினால நீங்கள் நிரப்புக்கிட்டே இருந்தால் மாத்திரமே உங்கள் நடுவில் ஒரு வாசம் பண்ண முடியும். வேதத்தில் வாசிச்சு பாருங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி துதிப்பேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நீ துதிக்க துதிக்க தான் உன் சத்துருடைய போராட்டத்திலிருந்து உன்னால ஜெயம் பெற முடியும். ஏன்னா துதிக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வருகிறான். சாலமோனும் அவனுடைய ஜனங்களை கர்த்தரை துதித்த போது அந்த இடத்துல இறங்கி வந்து அவளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசபாத் அவனுடைய ஜனங்களும் கர்த்தரை துதிக்கிற துதியின் பாடகர்களை நிறுத்தின போது அவர்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி துதித்த பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்பட்டு அவர்களுக்கு பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தார். பவுலும் சீலாவும் ராத்திரியில கர்த்தரை பாடி துதித்த போது கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன், இன்னைக்கு அவரை துதிக்கிறோமா? வாய் திறந்து நம்ம துதிக்கிறோமா? மனதார துதிக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறோமா? துதி எங்கே இருக்கோ அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லி இருக்கார், என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அது நிச்சயம். அப்ப ஏசப்பா இடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு முதலாவதாக ஏசப்பா நம்மிடத்துல விரும்பி வாசம் பண்ணுகிற அளவுக்கு நாம அவருக்கு இடம் கொடுத்து இருக்கணும். அது இல்லைன்னா அவர் நம்மிடத்துல இருக்க மாட்டார். அவர் இல்லைன்னா அற்புதம் இருக்காது. அவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. வெறுமையான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அதனால முதலாவதாக அற்புதம் பெறுவதற்கு இயேசு நம்ம கூட இருக்கணும். இது அவசியமான ஒன்று. இரண்டாவதாக அதே அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமே. இங்க இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது இயேசுவின் அற்புதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு இரண்டாவதாக நமக்கு தேவை என்ன? கர்த்தருடைய வேலைக்காக நாம காத்திருக்கணும். நம்முடைய வேலைக்கு ஏற்றால் போல கிரியை செய்கிறவர் அவர் அல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் பாதை என் பாதை அல்ல, உன் வழி என் வழி அல்ல. என்னுடைய வழி வேறு, என்னுடைய சித்தம் வேறு, நான் செய்கிற காரியங்கள் வேறு, என்னுடைய கிரியைகள் வேறு என்று சொல்லி கர்த்தர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கணும். நீங்க நினைக்கிற போதெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார். கர்த்தர் செய்யற நினைக்கிற போது அது அனுகூலமாய் உங்களுக்கு முடியும். அதனால ஐயா இன்னைக்கு என் பிரச்சனை இப்படி இருக்கு, இன்னைக்கு இது நடக்கலன்னா என்ன? கர்த்தருக்கு தெரியாதான்? யோசித்து பாருங்க. என்னைக்கு செங்கடலை 2ஆ பிளக்கணும் அவருக்கு தெரியும். என்னைக்கு யோர்தானை 2ஆ பிளக்கணும் அவருக்கு தெரியும். எப்போ வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணணும்னு அவருக்கு தெரியும். எப்போ அந்த மன்னாவை நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவருடைய வேலை இருக்கு, அவருக்கு தெரியும். எப்போ ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்க முதல் விளைச்சலுடைய காரியங்களை சாப்பிட ஆரம்பித்தாங்களோ வசனம் சொல்லுகிறது வானத்திலிருந்து மன்னா பொழிவது நின்று போனது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எந்த வேலையில நிறுத்தணும், எந்த வேலையில கட்டளையிடணும் அவருக்கு தெரியும். தண்ணீர் எப்போ கொடுக்கணும் தெரியும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்துகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மேய்ப்பனுக்கு தெரியும். அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், தகப்பனுக்கு தெரியும். அவர் நமக்கு பரம பிதாவா இருக்கிறார், அவருக்கு தெரியும்.
பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அதை காட்டிலும் பரமபிதாவாக இருக்கிற அவர் எப்பொழுது என் பிள்ளைகளுக்கு என்ன தரணும் அவருக்கு தெரியும். அப்போ அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உயர அவங்க எழும்புவாங்க. உங்களோட வாழ்க்கையில உயர்வு எப்பொழுது வர, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் போது, அவருடைய அற்புதத்தின் கரம் நமக்காக நீட்டப்படுவதற்காக காத்திருக்கும் போது, நமக்காக அவருடைய பொற்செங்கோல் நீட்டப்படும் வரைக்கும் காத்திருக்கும் போது, அதுக்காக நம்ம ஜெபிக்காம இருக்கலாமா? யோசித்து பாருங்க. எஸ்தர் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்து, நான் செத்தாலும் பரவாயில்லை, ராஜாவுடைய சமூகத்தில் அவர் கூப்பிடலாம் போய் நிற்பேன், ராஜாவுடைய செங்கோல் எனக்காக நீட்டப்பட்டா நான் பிழைப்பேன், இல்லைனா அங்கேயே நான் மடியணும். இதுதான் கட்டளை. ஆனால் அவன் என்ன பண்ணா, அந்த வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுகிறான். யோசித்து பாருங்க. இன்னைக்கு வேலை வரும். எப்போது வரும்? நீங்கள் ஜெபித்து அதுக்காக முன்னேறி செல்லும் போது தான் வேலை வரும். நீங்கள் காத்திருக்கும் போது தான் வேலை வரும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கும் போது, அவருடைய வல்லமைக்காக காத்திருக்கும் போது தான் வேலை வரும். அந்த வேலை வரும்போது உன் வாழ்க்கை மாறிடும். அந்த வேலை வரும்போது அது வரைக்கும் சத்துருடைய எல்லா கொக்கரிப்புகளும் அடக்கிடுவார் ஆண்டவர். சூழ்நிலைகள் மாறி உனக்கு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கு கர்த்தருடைய வேலைக்காக பொறுமையோடு காத்துருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். துருன்னு எதிரையா போய் ஒன்று மாட்டிக்காதீங்க. ஏதாவது ஒரு வலையில போய் மாட்டிக்காதீங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம இப்படி சுய புத்தியில சார்ந்து சில காரியங்கள்ல தேவலாம போய் மாட்டிக்கிட்டு கர்த்தர் கொடுக்கிற விடுதலை தள்ளி போகிறதுக்கு காரணமே இதுதான். சுய புத்தியை சாராதே, அதுதான் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு செய்ய வேண்டியது கர்த்தருடைய வேலைக்காக இரண்டாவது காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வேணும். வேதத்தில் நீங்கள் பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான தாயை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அநீதியான அந்த ராஜாவிடத்துல அந்த தாய் ஒவ்வொரு நாளும் போய் எனக்கு நீதி செய், நீதி செய், நீதி செய், நீதி செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டே அலட்டி கொண்டே இருந்தான். வசனம் சொல்லுது, அவன் சொல்றான், நான் பொல்லாதவன் தெரியும், நான் நியாயம் செய்யறது ஏடாகுடமானது தெரியும், ஆனாலும் இந்த அம்மா என்னை தினமும் தொந்தரவு பண்ணுதே, அதனால இந்த அம்மா என்கிட்ட திரும்ப வராத அளவுக்கு சரியான ஒரு நியாயத்தை செய்யணும் சொல்லி தன் மனதிலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது தான், நீங்க காத்திருக்க ஆரம்பிக்கும் போது தான், கர்த்தருடைய வேலைக்காக நீங்க நிற்க ஆரம்பிக்கும் போது தான் உங்க வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு தீர்வை நீங்க பெற முடியும். கர்த்தர் தற்காலிகமாக கொடுக்கிறவர் அல்ல. தற்காலிக சமாதானம், இந்த சாராயம் கொடுக்கிற சமாதானத்தை அவர் கொடுக்க மாட்டார். இந்த போதை பழக்க வழக்கங்கள் கொடுக்கிற சமாதானத்தை அவர் கொடுக்க மாட்டார். இயேசு கொடுப்பது நிரந்தர சமாதானம். அந்த சமாதானம் உனக்குள்ள வரும்போது, அந்த சந்தோஷம் உனக்குள்ள வரும்போது, அந்த ஆசீர்வாதம் வரும்போது உன்னை யாரும் கலங்கடிக்க முடியாது. இதுதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர் வேலைக்காக காத்திருங்க. அவருடைய வேலை வரும்போது உன்னுடைய உயர்வு நிச்சயம் உன்னை தேடி வரும். நீ இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ளுவாய். தாவீது அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்த போது வசனம் சொல்லுகிறது, தாவீது ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சின்னதா இருக்கட்டும், பெரிதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் திருப்பி கொள்ளுவது நிச்சயம். இதைதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை நாள் ஆனாலும் சரி, கர்த்தருடைய வேலை உனக்காக வெளிப்படும் போது நீ இழந்ததை எல்லாவற்றையும் வட்டியோடு அசலோடு நீ திருப்பி கொள்ளுவாய். கர்த்தருடைய கரம் அதை உனக்கு வாய்க்க பண்ணும். உனக்காக அங்க அவர் நிற்பார். உனக்காக அங்க பேசும்படியான ஆட்களை அங்க கட்டளையிடுவார். உனக்காக சில நாவுகள் அங்க காத்து இருக்கும். உனக்காக சில மனிதர்கள் அங்க உணவுகளை பேசிக்கொண்டு இருப்பாங்க. உனக்கு அந்த இடத்துல அனுகூலமான பாதை உண்டாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சுலமத்தில் இப்படிதான் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒண்ணுமே இல்லை. தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, பஞ்சம் வரப்போது, நீ போய் எங்கேயா கொஞ்ச நாள் இருந்துக்க, நான் சொல்லும் போது வான்னு சொல்லிட்டாரு. போன நாள்ல இருந்து அவ இடத்த அபகரிச்சிட்டாங்க. அவனோட காரியம் எல்லாம் திருடப்பட்டது. அவ ராஜா கிட்ட நியாயம் பேச வரான், நியாயம் கேட்கும்படி வரான். ஆனா இவ வருவதற்கு முன்பதாக கர்த்தர் அவளுக்காக ஒரு காரியத்தை அங்க செய்கிறார். தீர்க்கதரிசியோட வேலைக்காரனும் அந்த ராஜாவும் பேசிக்கொள்ளுகிற காரியத்தை அங்க காட்டுகிறார்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது, கர்த்தருடைய நீதி நியாயங்களுக்காக காத்திருக்கும் போது, கர்த்தர் உங்களுக்காக பேசக்கூடிய நாவுகளை எங்க கட்டளையிடுகிறார். கர்த்தர் உங்களுக்காக பேசக்கூடிய நபர்களை எங்க கட்டளையிடுகிறார். சில இடங்களில் கர்த்தர் பேசுவார், நன்மை நமக்கு தேடி வரும். அவ போன நாள்ல இருந்து எல்லாவற்றையும் அவளுக்கு திருப்பி கொடுக்க ஒரு பிரதானி நியமிக்கப்பட்டான். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்ப இரண்டாவதாக கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக 7ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஆமென். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆமென். நிறைய நிரப்பினார்கள். இந்த வார்த்தை மூன்றாவதாக இயேசுவின் அற்புதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் நமக்கு அவசியம். இந்த இடத்துல அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறது. வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்து நடந்தாங்க, அவர் என்ன சொன்னாரோ அதுபடியே செய்தாங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு நமக்கு வாழ்க்கையில அற்புதங்களை செய்யணும்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற காரியத்தை செய்ய நாம பழகணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழகணும். அது நன்மையோ தீமையோ ஆராய்ந்து பார்க்கிற வேலை உங்க வேலை, என் வேலை கிடையாது. வேலைக்காரங்க அதை பார்த்துருந்தா அன்னைக்கு அந்த அற்புதம் நடந்திருக்காது. என்னையா இவங்க இங்க திராட்சரசம் கேட்குறாங்க, இவர் தண்ணியை ஊற்ற சொல்றாரு அப்படின்னு அவங்க சிந்தையை அந்த இடத்துல செலுத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அற்புதத்தை நம்ம படிக்கவே மாட்டோம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு கீழ்ப்படிதல் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருகிறது. அன்னைக்கு அந்த சூனமேத்தியாளுடைய ஒரு கீழ்ப்படிதல் பஞ்சத்துக்கு தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டார். எலியா தீர்க்கதரிசி போய் அந்த விதவை வீட்டில் நிற்கும் போது, முதலாவது எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா, அப்பொழுது உன் எண்ணெய் குறையாது, உன் மாவு குறையாது என்று கத்த சொல்லுகிறான்னு சொல்றார். அதே மாதிரி போய் அந்த சகோதரி என்ன பண்ணா, முதலாவது ஒரு சின்ன அப்பத்தை சுட்டு தீர்க்கதரிசி கொண்டு வரா. வசனம் சொல்லுகிறது, அது முதற்கொண்டு பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் அந்த மாவு குறையவும் இல்லை, எண்ணெயும் குறையவும் இல்லை. எவ்வளோ அற்புதம் பாருங்க. ஒரு சின்ன கீழ்ப்படிதல், ஒரு சின்ன கீழ்ப்படிதல் உன் வாழ்க்கையை மாற்றிடும். ஒரு சின்ன கீழ்ப்படிதல் ஒரு பெரிய போஷிப்பை உனக்கு கொண்டு வரும். ஒரு சின்ன கீழ்ப்படிதல் உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உனக்கு காண செய்யும். இப்போ இன்னைக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. சூழ்நிலை மாறாதா இருக்கும். அவர் சொல்லுவதற்கும் சூழ்நிலைக்கும் பார்த்தா சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் கத்த சொல்வார், இதை செய்ய, அது செய்யணும், நம்ம அதை செய்யணும். மற்றவரோட பார்வைக்கு அதை நகைப்பா இருக்கலாம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி தோணும்? பைத்தியமாய் தோணும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது எப்படி இருக்கு? தேவ பலனா இருக்கிறது. அவருடைய மகிமையை பார்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இதுக்கு பின்னாடி ஏசப்பாவுடைய கரம் இருக்கு, இதுக்கு முன்னாடி ஏசப்பாவுடைய அற்புதம் செய்கிற வல்லமை இருக்கு. யார் ஒருவர் வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, அதன்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கத்த தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க கீழ்ப்படிந்து போங்க. 10 குஷ்டரோகியை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீங்க போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு சொன்னாரு. அப்படியே அந்த வார்த்தையை விசுவாசித்து கடந்து போனாங்க, கீழ்ப்படிந்து கடந்து போனாங்க. அவர் எந்த எண்ணெயும் பூசல, கையை தொட்டு கூட பார்க்கல. வெறும் ஒரு வார்த்தை, அந்த கீழ்ப்படிதல் அவருடைய வாழ்க்கையில அவருடைய துக்கத்தை மாற்றியது, வேதனைகளை மாற்றியது, அத்தனை வருஷ பாடுகளை மாற்றி போட்டது. இன்னைக்கு சின்ன கீழ்ப்படிதலை கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறா. கீழ்ப்படியவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏன் அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் பெறாம நாம இருக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லை. அந்த கீழ்ப்படிதல் இல்லாதனால அற்புதங்களை செய்கிற ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அவர் இல்லாததுனால நம்மளால ஒண்ணுமே பெற முடியல. நீங்க கீழ்ப்படிதல் அவசியங்க, கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படிந்து நீங்க போய் பாருங்க, கீழ்ப்படிந்து நீங்க நடந்து பாருங்க, கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறத செஞ்சு பாருங்க. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் தூண்டில் போட்டு முதல்ல வர மீனை பாரு, வாயை திறந்து பாரு, அதுல ஒரு காசு இருக்கும், உனக்கு எனக்கு போய் அதை வரியா கட்டுன்னு சொன்னாரு. அவன் கீழ்ப்படிஞ்சு போனான். மீன் வாயில எப்படி ஆண்டவரை காசு வரும் யோசிக்கல. நான் எத்தனையோ மீன் பிடிச்சோம் ஐயா, பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிச்சேன், நீங்க சொல்லி வலையெல்லாம் கிழிஞ்சு போக்குறது அளவுக்கெல்லாம் பிடிச்சேன், அதுல கூட நான் மீனை வாயில எந்த காசையும் பார்த்ததில்லை சொன்னானா? கேட்டு பாருங்க. கீழ்ப்படிதல் அவன் நமக்கு கற்றுக் கொடுப்பான். பேதுரு யோசித்து பாருங்க. சூழ்நிலை மாறாதான் இருக்கும், ஆனா கத்த சில காரியங்களை செய்ய சொல்லுவார். அந்த சின்ன காரியத்துல தான் அவர் மகிமையான காரியங்களை வச்சிருப்பாரு. அல்லேலூயா! இதை தான் நம்ம யோசிக்கணும்.
மோசேகிட்ட ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் செங்கடல் முன்னாடி அலறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பின்னாடி பார்வோன் வரான், இந்த பக்கம் செங்கடல் இருக்கு, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னாரு. மோசே சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீ யுத்தம் பண்ண தேவையில்லை. சின்ன வார்த்தை தான், அந்த சின்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அன்னைக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுறதை பார்த்தாங்க. அவங்களுக்காக கர்த்தர் இறங்கி வந்தா, அவங்களுக்காக கர்த்தர் மேக ஸ்தம்பத்தை கட்டளையிட்டா, அவருக்காக அவர் அக்கினி ஸ்தம்பத்தை கட்டளையிட்டா. அன்னைக்கையோடு அவனுடைய எதிரிகளை வீழ்த்தினார், பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் சின்ன கீழ்ப்படிதல் இருக்குதா? அவனோட வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நாம் நடக்கிறோமா? அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? அந்த வார்த்தையின்படி நடக்க ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? முதலாவது தேவனுடைய நீதியும் நியாயத்தை தேடுங்கள், அப்பொழுது பிற்பாடிவை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இன்னைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஏசப்பாவிட்ட இருந்து நம்ம அற்புதத்தை பெற முடியும். 4வதாக 8வது வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஆமா, இங்க மறைஞ்சிருக்க விஷயம் என்ன? விசுவாசம். விசுவாசம் இருக்கிறவனால தான் இந்த தண்ணியை மொண்டுகிட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுக்க முடியும். சாதாரண ஆளுக்கு என்னடா அவனுக்கு தேவையான திராட்சை ரசத்துக்கு ஒரு தண்ணியை கொடுக்க சொல்றாரு சொல்லிட்டு அங்கேயே தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனா விசுவாசம் உள்ள ஆளு ஆண்டவர் சொல்றதை செய்ய அவன் தன்னை ஒப்பு கொடுப்பான். விசுவாசம் இல்லாம அற்புதம் கிடையாது. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா உன்னால கல்லை புரட்ட முடியாது. விசுவாசம் இல்லைன்னா மரித்து போனவனை உயிரோடு எழும்பி வராத பார்க்க முடியாது. இன்னைக்கு விசுவாசம் அவசியம். அந்த விசுவாசம் இருந்தாதான் சிங்க கபில போட்டாலும் என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க முடியும். அக்கினி சூளையில போட்டாலும் என் தேவன் விடுவிக்க வல்லவர் என்று அறிக்கை செய்ய முடியும். விசுவாசம் இருந்தாதான் ஆபிரகாமை போல பிள்ளைய பலியா கொடுத்தாலும் நேரா போய் செய்ய முடியும். யோசித்து பாருங்க, நீ விசுவாசம் எங்க? அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் இன்னைக்கு அவசியம். விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையோட அச்சாரம், பேசே அதுதான். இன்னைக்கு விசுவாசம் இல்லாம நம்ம அற்புதத்தை பெறணும்னு நினைச்சா வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு விசுவாசத்துல நிரம்பின ஒரு வாழ்க்கை வேணும். அதனாலதான் பேதுரு சீஷர்லாம் கேட்டாங்க, எங்க அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி கேட்டாங்க. இன்னொரு இடத்துல சந்திர ரோகியான ஒரு மகனை பெற்ற தகப்பன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளையோட வாழ்க்கையில அற்புதம் நடக்க என்கிட்ட அவிசுவாசம் இருக்கு, விசுவாசியா என்னை மாத்துங்கப்பான்னு சொன்னேங்க. யாவீரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பதான் உன் மரித்த மகளை உயிரோடு எழுப்ப முடியும். யோசித்து பாருங்க, விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாத வாழ்க்கையில ஒன்றும் பெற முடியாது, மண்ணு மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க, விசுவாசத்துல வளருங்க. இன்னைக்கு வளர வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு பிரதானமானது விசுவாசம். அதுக்கு பேரு மகா பரிசுத்தமான விசுவாசம், ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க விசுவாசித்து நடக்க பழகினாதான் உங்களால மகிமையான காரியங்களை பார்க்க முடியும். இன்னைக்கு விசுவாசம் இல்லாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கவே முடியல. அற்புதம் விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறது. விசுவாசம் எங்கே? இயேசுவே உன் கூட இருந்தா கூட உனக்கு சாதாரண புயல் கூட, சாதாரண இறைச்சல் கூட உன் வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும்? அநேக பயத்தை, நடுக்கத்தை கொண்டு வரும். இயேசு கூட இருக்கிறத கூட உணர முடியாதது தான் அவிசுவாசம். ஆனா இயேசு கூட இருக்கிறவன், உணர்றவன் எங்கேயும் கடந்து போவான், எதையும் பார்க்க மாட்டான். யார் எனக்கு எதிராக வந்தாலும் பார்க்க மாட்டான். எலியாவை பாருங்க, அவ்வாடு போயிட்டே இருக்கான். வர்றாங்க, நான் கர்த்தருடைய மனுஷனே ஆனால், தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் சொல்றான். உடனே 50 பேர் பட்சித்து போடுது. திரும்ப ஒரு 50 பேர் அனுப்பி விடுறாங்க. அப்பவும் அப்படியே சொல்றான். ஏன்? அவனோட கர்த்தர் இருக்கிறார் என்பது தெரியும். அட விசுவாசம் அவங்களுக்கு தெரியும், என் கூட ஏசப்பா இருக்கிறார் என்பது தெரியும். அப்ப விசுவாசிக்கிறவன் யாருக்கும் பயப்பட மாட்டான், தைரியமாக கடந்து சென்று கொண்டே இருப்பான். இன்னைக்கு நம்மள வாழ்க்கையில விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கிறவன் தான் அறுவடையை பார்க்க முடியும். விசுவாசம் இருந்த ஈசாக்கு தான் 100 பலனை பெற்றுக்கொண்டான். வறட்சியான தேசம்தான், மழை இல்லை, பஞ்சகாலம்தான், ஆனால் விசுவாசத்தோடு விதைத்தான்,
100 மடங்கு அறுவடை பெற்றுக்கொண்டான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய். நீ விசுவாசத்தோடு கல்லை பிரட்டினாதான் உனக்காக மரித்தவன் உயிரோடு எழும்பி வர முடியும். உன் வாழ்க்கையில மரித்து போனதை எல்லாத்தையும் கர்த்தர் உயிரடைய செய்யணும்னா இன்னைக்கு உனக்கு கர்த்தர் விசுவாசம் தேவை என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசம் தான் மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடியது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைத்து கொடுப்பது உன்னுடைய விசுவாசத்தினால நடக்கிற காரியம். இன்னைக்கு விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். ஒப்பு கொடுப்போமா? அப்போ 4வதாக இயேசுவிட அற்புதத்தை பெறணும்னா நமக்கு விசுவாசம் தேவை. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். 9வது வசனம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமே. நல்ல கவனிங்க. இதுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய காரியம் என்ன? தைரியமாய் கிரியை செய்ததன் நிமித்தமாக இந்த இடத்துல அற்புதத்தை அனுபவிக்க முடிந்தது. இன்னைக்கு கிரியை நமக்கு அவசியம். விசுவாசம் இருக்கு, கீழ்ப்படிதல் இருக்கு. ஆனா அதை எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க? உங்க கிரியையினாலதான் வெளிப்படுத்த முடியும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில என் இயேசு எனக்கு போதுமானவர் என்பதை நீங்க எப்படி அறிக்கையிடுவீங்க? வெறும் வாயில சொல்றது அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். என்ன பண்ணான்? ஆண்டவர் கேட்ட மாத்திரத்திலே அதிகாலையிலே புறப்பட ஆரம்பிச்சான். அதுதாங்க கிரியை. அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சான் பாருங்க, அதுதான் கிரியை. கூடவே மகனையும் கூட்டிட்டு போனான் பாருங்க, அதுதான் கிரியை. அந்த மலையில ஏறி கட்டி போட்டான் பாருங்க, தன் மகனை கூட பார்க்காம, அதுதான் கிரியை. கத்தியை ஓங்கினான் பாருங்க பலி செலுத்த, அதுதான் கிரியை. இன்னைக்கு கர்த்தர் கேட்டால் எதையும் செய்கிற அளவுக்கு நம்முடைய கிரியை இருக்கணும். போசனா போகணும், நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும். அதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு கிளிப்பிள்ளை போல நம்ம நடக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சிறு பிள்ளைகளை போல நடக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக நேரங்களில் இந்த விசுவாச கிரிகள் வெளிப்படும் போது நமக்கு மாம்சம் வந்துடுது. இது எப்படிங்க நடக்கும்? இதெல்லாம் போய் எப்படி செய்யறது? அப்படி கொஞ்சம் அந்த மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கும்போது நம்ம அறிவு, நம்ம ஞானம், நம்முடைய படிப்பறிவு, இந்த உலக பிரகாரமான அறிவுக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் ஆப்போசிட்டு. நீங்கள் இப்போ உலக பிரகாரமான அறிவு பார்த்தீங்கன்னா உங்களை செய்யாதன்னு சொல்லும். ஆனால் ஆவிக்குரிய விசுவாசம் என்ன சொல்லி? நீ துணிந்து நில்லு, கர்த்தர் உனக்கு வாசலை திறப்பார் என்று சொல்லும். அப்ப தைரியமான கிரியை தான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். யோசித்து பாருங்க. ராஜா பத்திரத்துல கையெழுத்து போட்ட மாத்திரத்தை அது தெரிந்த போதிலும் அவன் முன்பு செய்தது போல 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அதுதான் கிரியை. ராஜாவே, நீ உண்டாக்கின பொற்சிலையே நான் வணங்க மாட்டேன் அப்படி நிக்கிறான் பாருங்க, அதுதான் கிரியை. எந்த சூழ்நிலையை விட்டு கர்த்தரை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாத ஒரு வாழ்க்கை, உத்தமமான ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கையில எதை இழந்தாலும் நான் கர்த்தரை இழக்க மாட்டேன், அவர் காட்டுகிற வழியை நான் விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி யார் உறுதியாய் உத்தமத்தில் நிற்கிறார்களோ, உண்மையில நிற்கிறார்களோ, விசுவாசத்துல வார்த்தையில நிற்கிறார்களோ, கீழ்ப்படிந்து நிற்கிறார்களோ, அதுவே அவர்களுடைய கிரியையா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு உன் கிரியை என்ன? கர்த்தருக்காக நீ என்ன கிரியை செய்கிறாய்? தைரியமா கிரியை செய்கிறாயா? இந்த அற்புதத்தை பெற அந்த இடத்துல 3 விதமான கிரியை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அந்த இயேசுவை அழைத்த வீட்டாரை அங்க வேதம் காட்டி கொடுக்கிறது. அது ஒரு கிரியை. உன் வாழ்க்கையில இயேசு இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது என்பது ஒரு கிரியை. 2வதாக ஆலோசனை தந்த மரியாள் அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கா? அப்ப சில நேரங்களில் சில ஆலோசனை கூட நம்முடைய வாழ்க்கையில கிரியையா இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. 3வதாக அந்த இடத்துல அப்படியே செய்த வேலைக்காரர்கள், அதை விட்டு இப்படி அப்படி எதுவுமே செய்யலை. மோசே கர்த்தருடைய சொற்படி செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா கர்த்தர் சொன்னபடி செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இந்த வேலைக்காரர்களை கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உன் கிரியை என்ன? உன் கிரியை என்ன? வார்த்தையில நிலைத்து நிற்கிற ஒரு கிரியை இருக்கிறதா?
விசுவாசத்துல நிலைத்து நிற்கிற கிரியை இருக்கிறதா? வைராக்கியமாக என்னை இயேசு ஆசீர்வதித்தால ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்காக நிற்கிற, அவர் பட்சத்துல நிற்கிற ஒரு வைராக்கிய குணம் நம்மகிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு வைராக்கியம் இல்லாதவன் விழுந்து போவான். வைராக்கியம் இல்லாதவன் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கனவு காண்கிறவனை தான் இருப்பான். அவனுக்கு ஆசீர்வாதம், அற்புதம், அதிசயங்க எல்லாம் ஒரு காணல் நீரை போலதான் இருக்கும். இயேசுவின் அற்புதம் உனக்கு வேணுமா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே உன் வாழ்க்கையில என்னை காத்துக்கொள், எனக்கு இடம் கொடுன்னு சொல்றாரு. இரண்டாவதாக என் வேலைக்காக காத்திரு. மூணாவதாக என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. நான்காவதாக என்னை விசுவாசி. ஐந்தாவதாக நீ தைரியமாக கிரியை செய்ய என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5 விதமான காரியங்கள் தான் அற்புதத்தினுடைய அச்சாணியா இருக்கிறது. இந்த ப்ராசஸ் சரியா உன் வாழ்க்கையில இருக்கும் போது உன் வாழ்க்கையிலையும் அன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்தது போல இன்றைக்கும் அற்புதம் செய்ய உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? இன்னைக்கு அற்புதம் 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 பேசுறது முக்கியம் இல்லை, அற்புதத்தை தியானிக்கிறது முக்கியம் இல்லை, அற்புதத்தை அனுபவிக்கிறதா முக்கியம், அற்புதத்தை பெறுவதுதான் முக்கியம். இன்னும் எத்தனை நாள் பேச்சு போட்டியாளராகவே இருக்க போறீங்க? சிறந்த பேச்சாளரை கர்த்தர் எதிர்பார்க்கல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறா. அவருடைய வல்லமை அனுபவிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறா. இன்னும் எவ்வளவு நாள் தான் விசிட்டராகவே இருக்க போறீங்க? பார்வையாளராகவே இருக்க போறீங்களா? இல்லை அனுபவிக்கிறவங்களா மாற போறீங்களா? காரியம் உங்களுடையது, காரியம் உங்களுடையது. அற்புதம் வேணும்னா நடந்து பாருங்க, அதிசயம் வேணும்னா நடந்து பாருங்க. எதுவும் தானா வாழ்க்கையில வந்துடாது. நீங்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறா. இயேசு இல்லாத வாழ்க்கையில ஒரு நாள் அற்புதம் பெற முடியாது. இயேசுவும் வாழ்க்கையில இருக்கிறாரா அல்லது வேற என்ன இருக்கிறது? யோசித்து பாருங்க. நீ எதை முன்பதாக வைக்கிறாய்? கர்த்தரை எப்போது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்திலே நிற்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீ இயேசு உன்னுடைய மகிமையா இருக்கிறாரா? இயேசு உன் வழிகாட்டியா இருக்கிறாரா? இயேசு உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறாரா? இயேசு உன்னை நடத்துகிறவரா இருக்கிறாரா? அல்லது யார் உன்னை நடத்துகிறது? எது உன்னை நடத்துகிறது? எதற்கு செவி கொடுக்கிறாய்? எதற்கு கீழ்ப்படுகிறாய்? எதை விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறாய்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், நம்மை படைத்த தெய்வம் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனால் நிறைய காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கிறது. நம்மை அறியாம இதெல்லாம் இன்னும் நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவுக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஏசப்பாவுக்கு திறந்து கொடுங்க. ஏசப்பா எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க. என்ன குறித்து எழுதப்படட்டும்பா, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் மோசையோடு இருந்தார் என்று சொல்வது போல இன்னைக்கு என்னோடு இயேசு இருந்தார் என்று எழுதப்படட்டுமே, சொல்லப்படட்டுமே. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்பது சவுலுடைய வேலைக்காரர்கள் சவுலிடத்துல சொன்னாங்க. இன்னைக்கு உங்களை பத்தி மற்றவங்க சொல்றாங்களா கர்த்தர் உங்களோடு இருக்காருன்னு? அந்த சிஸ்டர் கூட கர்த்தர் இருக்கிறார் பிரதர், அந்த பிரதரோட கர்த்தர் இருக்கிறார் சிஸ்டர் சொல்றாங்களா? நீதியின் சூரியன் வாழ்க்கையில இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில முதலாம் அற்புதம் நடக்காதா? இன்றைக்கு உன்னுடைய குறைவு நிறைவாக மாறாதா? உன்னுடைய வறுமை மாறாதா? உன்னுடைய வனாந்தர ஏதேனை போல மாறாதா? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடு. கர்த்தரை நோக்கி பார். இன்னும் எவ்வளவு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவ, கடினப்படுத்துவ. ஏன்
இன்னும் ஆசீர்வாத நாட்கள் கடந்து போகுது, உனக்கு புரியலையா, அறியலையா? வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடு. ஏதோ காரியத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க, பொல்லாத குணங்களுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க, வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்கிற, கோபத்துக்கு இடம் கொடுக்கிற, துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுக்கிற. கர்த்தருக்கு இடம் கொடு. கர்த்தருக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. இன்னைக்கு என்கிட்ட வாங்கப்பா என்று சொல்லி கேளு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை கூப்பிடுங்க. என் வீட்டுக்குள்ள வாங்கப்பான்னு சகையை போல கூப்பிடுங்க. அந்த ஒரு வாஞ்ச, அந்த ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருந்தால் அவரே தேடி ஓடி வந்துடுவார். சகையை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் வீட்டு வாசல்ல வந்துட்டார். சகையவே இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும் வான்ட்டு. இயேசுவை வாஞ்சிக்கிறீங்களா? அந்த தாகம் உங்ககிட்ட இருக்கா? ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தர் தங்கி இருந்தது போல உங்க வீட்டில் தங்கி இருக்க வாஞ்சிக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். உங்களை அற்புதம் செய்ய வாஞ்சிக்கிறார். எத்தனை பேருக்கு ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்க உங்க வீட்டில் இடம் இருக்கு? முதல்ல மன விருப்பம் இருக்கா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அவருடைய வேலைக்காக காத்துருங்க. அவர் சொல்றதையே செய்யுங்க. அவரோட வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் போவாதீங்க. கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. தைரியமாய் கிரியை செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக நிற்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மாற்றுவா, கர்த்தர் மாற்றுவா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதத்தை காணும்படியா கர்த்தர் கிருபை செய்ய போகிறா. ஒரு அர்ப்பணிப்பு. இன்றைக்கு தங்களை மனம் திரும்பி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைக்கப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையினால் குத்தப்பட்டவர்களாக அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் இன்றைக்கி அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது. அதிசயம் நடக்க போகுது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில செய்ய போகிற மகத்துவமான காரியத்தை பார்த்து உன் மூலமாக அநேகர் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள போறாங்க. இன்னைக்கு உன் ஜீவியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறா. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எல்லாரும் சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. மேர ஜீவன் உண்மையா என்று எழுதிடுவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசுவன் வருவார். தருணமிதுவே அழைக்கிறாரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவன் வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே. ஆமென். நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆமென் ஆமென். தருணம் இதுவே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசுவண்டை. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.